அஸ்ஸலாமு ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹும். கேன்சருக்காக மருந்து கேட்டிருக்காங்கம்மா. எல்லா மருந்துமே ரெடி ஆகிடுச்சுமா. நம்ம சொன்ன மாதிரி காலை மாலை இரவுன்னு சொல்லிட்டு சாப்பிடும் போது அல்ஹம்துலில்லாஹ் படிப்படியாக நல்ல மாற்றம் வருது. நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை பார்த்து பேஷண்ட் நல்ல ரிசல்ட் கிடைக்க உங்களுக்கும் ஒரு மனசு திருப்தி வந்துடுமா. அல்ஹம்துலில்லாஹ் பேஷண்ட் ரொம்ப நல்லா க்யூர் ஆகிட்டு இருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ரிசல்ட் கிடச்சிக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குமா. ஏன்னா நம்ம சும்மா ஏனா தானா அப்படிலாம் மருந்து கொடுக்கல. நம்ம பார்த்து பக்குவமாக பாடம் பண்ணி அதை பக்குவம் பண்ணி நம்ம அதை பொறுப்பாக அக்கறையோடு நம்ம ஒரு பிரச்சனைக்குன்னு மருந்து வாங்கி சாப்பிட்டா பல பிரச்சனை க்யூர் ஆகுதுன்னு பேஷண்ட்டே சொல்கிறாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இந்த மருந்து வாங்குகிறோம், எங்களுக்கு உடம்புலாம் பலகீனமாக இருந்தோம், எங்களுக்கு கண் பிரச்சனை இருந்துச்சு, எங்களுக்கு வயிற்றில் புண்ணாக இருந்துச்சு, நிறைய பிரச்சனை சால்வ் ஆகுது, எங்களுக்கு முடியெலாம் கொட்டிக்கிட்டு இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், இப்போ அல்ஹம்துலில்லாஹ் முடியெலாம் வளர ஆரம்பிச்சிருச்சுங்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழுமே இறைவனுக்கு தான். ஏன்னா நம்ம உடம்புக்கு ஏற்ற மாதிரியோ உடம்புல இந்தந்த பொருள்லாம் சேர்த்தாக்கா இந்த உடம்பு ரெஞ்சிக்கா வர மாதிரியோ நம்ம அக்கறையோடு நம்ம மருந்து கொடுக்குறோம். நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா பேர் வாங்கி சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ரிசல்ட்டு, அவங்க மனசு திருப்திப்பட்டு நிறையா பேருக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கம்மா. காரைக்கால் குத்துபுனிஷா பிஸ்மி நாட்டு மூலிகைக்கு போங்க, கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். நீங்கள் காசை போட்டு அங்கேயும் இங்கேயும் செலவு பண்ணாதீங்க, அங்கேயும் இங்கேயும் உடம்பை போட்டு வீணாக்கி ரொம்ப பலகீனமாக ஆகாதீங்க. இங்கே போங்க, அல்ஹம்துலில்லாஹ் படிப்படியாக ராகத்தாயிடும், எனர்ஜிக்காகவும் ஆகிடுவாங்க. அந்த பேஷண்ட்டை பிரச்சனையே சால்வ் ஆகிடும். நீங்கள் காலங்காலமாக நீங்கள் செலவு பண்ணிகிட்டே இருக்க தேவையில்லை, காலங்காலமாக உங்கள் உடம்பை போட்டு வீணாக்கவும் தேவையில்லைம்மா. நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் பிரச்சனையே சால்வ் ஆகி நீங்களும் எல்லார் மாதிரியும் ஹாயாகிடுங்கம்மா. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேன்சருக்கு மருந்து ரெடி ஆகிட்டு இருக்குமா. இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் சுத்தமாக கேன்சர் வேரோடு அழிஞ்சிரும்மா. இந்த மருந்தெல்லாம் சாப்பிட சாப்பிட ஒரு உடம்புலையும் ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், இருக்கிற பிரச்சனையும் சால்வ் ஆகும்மா. இதெல்லாம் இந்த மருந்தெல்லாம் எல்லாருக்குமே கிடைக்காதுமா. இறைவன் யாருக்கு நாடி இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இந்த மூலிகைலாம் நீங்கள் உள்ளுக்கு சாப்பிட சாப்பிட நீங்கள் சும்மாலாம் அந்த உணவு இந்த உணவுன்னு எல்லா உணவையுமே எடுத்துக்கிங்க. ஆனால் ஒரு மூலிகைலாம் இந்த மாதிரிலாம் எடுத்துக்க மாட்டீங்கம்மா. இந்த மாதிரி உள்ளுக்கெல்லாம் மூலிகைலாம் நீங்கள் எடுக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ் உடம்பும் ரொம்ப ராகத்தாக இருப்பீங்க, எல்லா பிரச்சனையும் படிப்படியாக சால்வ் ஆகும்மா. ஏன்னா இது எல்லாமே நம்ம மூலிகை தாம்மா போடுறோம், இயற்கையான மூலிகை தான் நம்ம கலந்து கொடுக்குறோம். அதனால் இதெல்லாம் குடிக்க குடிக்க ஆசையாகவும் இருக்கும், அதை குடிக்க குடிக்க உள்ளுக்கு அப்போ தாம்மா அதில் உள்ள வேல்யூ புரியும் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். சரியா. நம்மளாம் இப்போ சின்ன சின்ன ஒரு கஷ்டம் வந்தால் கூட நம்ம உடனே இந்த கஷாயத்தை போட்டு குடிப்போம். அல்ஹம்துலில்லாஹ் குடிக்க குடிக்க ஆசையாகவும் இருக்கும், அது குடிக்க குடிக்க உடம்பு ரொம்ப வலுவாகவும் ஆகும்மா. நிறையா பேருக்கு இந்த மூலிகையை பற்றி இந்த மூலிகையோட அருமை புரிய மாட்டேங்குது. அதனால ரொம்ப பேர் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்கம்மா. இந்த மூலிகைலாம் நீங்கள் கஷாயம் மாதிரி வச்சு ஒரு சாயந்தரம் ஒரு டைம் காலையில் ஒரு டைம் 2 டைம் நிறைய என்னென்னமோ சாப்பிட்றீங்க. இதெல்லாம் உடம்புல செலுத்திக்கணுமா. எங்கள் அம்மாலாம் கசப்பான கஷாயத்தை நீங்கள் எத்தனை டைம் கொடுத்தாலும் குடிப்பாங்கம்மா. ஏன்னா உடம்பு நல்லா இருக்கணும், நமக்கு சீக்குன்னு நம்ம எதையுமே அனுபவிக்காமல் நம்ம இருக்கிறத விட அந்த கஷாயத்தெல்லாம் நீங்கள் முன்னெச்சரிக்கையாகவே குடிக்கிறதுலாம் நல்லதுமா. இந்த மாதிரி இலையெல்லாம் இந்த மாதிரி மூலிகைலாம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுமா. சரியா. அதனால் இந்த மாதிரி மூலிகைலாம் நிறைய சாப்பிட பாருங்கள். இந்த மாதிரி கஷாயத்தெல்லாம் குடிக்க முயற்சி எடுங்க. நல்லா இனிச்சிக்கிட்டு இருக்கோம், நல்லா இருக்கும், கசப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உடம்பு 100 வயசு வரைக்கும் இந்த ஹாயாக நம்ம சந்தோஷமாக நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மூலிகைலாம் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கங்கம்மா. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது கேன்சர் பேஷண்ட்டுக்காக இது ஹெல்த்துக்காக உள்ள கஞ்சிமா. ஏன்னா கேன்சர் பேஷண்ட் ரொம்ப பலகீனமாக இருப்பாங்கம்மா. அதனால இதெல்லாம் குடிக்க குடிக்க அல்ஹம்துலில்லாஹ் க்யூர் ஆகிடுவாங்கம்மா. நம்மள்ட்ட இங்கே வந்தவங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட்டுமா. யார் இங்கே மருந்து சாப்பிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ரிசல்ட்டுமா. நாங்கள் மருந்து குடிக்க குடிக்க நாங்கள் ரொம்ப நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கோம், நல்லா எனர்ஜிக்காக இருக்கோம், எங்களோட பிரச்சனையே சால்வ் ஆகிட்டே இருக்குது, அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்கம்மா. இங்கே வாங்கி சாப்பிட்டவங்க அவ்வளோ பேர் புகழ்கிறாங்க. எல்லா புகழும் அல்லாஹ்க்கு தான். சரியா. ஒவ்வொரு நாளைக்கும் அவ்வளோ பேர் நாங்கள் அப்படி முடியாமல் இருந்தோம், நாங்கள் இப்படி முடியாமல் இருந்தோம், நாங்கள் பயந்துட்டோம், நாங்கள் என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டோம். ஆனால் அந்த உங்கள் மருந்து சாப்பிட்டு நிவாரணி நல்லா எங்களுக்கு அந்த ஃபீல் தெரியுது, எங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இதுவும் நம்ம கேன்சருக்காக தான் அந்த மருந்து ரெடி பண்ணியிருக்கோம்.
இந்த மருந்துலாம் சாப்பிடும் போது அல்ஹம்துலில்லாஹ் நம்ம சொன்ன மாதிரி கரெக்டாக நம்ம சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணாங்கன்னா படிப்படியாக ராஹத்தாவி நல்ல ஒரு எனர்ஜி கொடுத்துருமா இன்ஷா அல்லாஹ். சரியா? கேன்சர் செல்களும் வேரோடு அழிஞ்சு உங்களுக்கு கேன்சர் செல்னால் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லாம் படிப்படியாக சால்வ் ஆகுமா. நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ண எல்லாருமே பாருங்கள், நம்ம சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தரமாட்டிங்களா அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு மருந்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அந்த மாதிரி இருக்குது. அதனால் நீங்களும் அந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலைப்படாதீங்க. அல்லாஹ் அதுக்குன்னு மருந்து வாங்கி சாப்பிட்டு க்யூர் பண்ணிவிடுங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.